திருநாள். மங்கள பொருள் எல்லாம் மாதர் தம்மை சேர கைவளை ஓசையும் கால் கொலுசொலியும் நாணத்தோடு நடனமாடி மகிழ இரு மனங்கள் இணைகின்ற திருமண விழா. மணமகன் பிரசாந்த், மணமகள் பவித்ரா, இவர்கள் இருவரும் எதிர்நோக்கி காத்திருந்த வாழ்வின் மிக பெரிய நாள் இது. இனிதான இந்நாளில் கூடியிருக்கும் நாம் இப்புது தம்பதிகளை இறைவனின் இணையில்லா இதயத்தில் வைத்து ஜெபிப்போம். ஆண்டாண்டு காலம் அழியாத சொந்தம் இது. ஆண்டவர் படைப்பினிலே இனிதான பந்தம் இது. ஆடி போன்று அன்பு பெருகிட வேண்டுகிறோம். கவலையில்லா வாழ்வு வாழ வாழ்த்துகிறோம். இதயங்கள் கலந்து மகிழ வேண்டுகிறோம். மனதொன்று இல்லாமல் நினைவுகள் நில்லாது. மனவாழ்வு இல்லாமல் உறவுகள் இல்லாது. மனைவி கணவன் இரு பாதை இணைய வாழ்த்துகிறோம். மகிழ்வாலே இல்லறம் தழைக்க வேண்டுகிறோம். இறை ஆசீர் என்றும் இம்மணமக்களோடு தங்கிட வேண்டி இந்த திருமண தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியின் என்கிற நிலையில் தம்மில் உறவோடு வாழுகிற மூவர் இறைவன் மனிதர்களை படைத்த போது இவர்கள் தனியாக இருப்பது நல்லது இல்லை என கண்டு மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவர்களை உறவோடு வாழ அழைத்திருக்கிறார். அந்த வகையில் இன்று பிரசாந்த் மற்றும் பவித்ரா இருவரையும் திருமணம் என்னும் உடன்படிக்கை உறவில் ஒன்றாய் இணைத்து தமது அன்பை ஒருவர் மற்றவருக்கு வெளிப்படுத்தவும் கொடையாக வாழவும் அழைத்திருக்கிறார். அவர்களுடைய இந்த இனிய நாளில் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் வந்திருக்கிறோம். திருக்குடும்பத்தை ஒத்த அந்த மேலான வாழ்வினை குடும்ப வாழ்வினை அவர்கள் பெறவும் நிறைவோடும் வளமையோடும் அவர்கள் வாழவும் அவர்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெறவிருக்கும் அடியார்கள் பிரசாந்த் பவித்ரா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்களும் அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சியாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். 28 முடிய மற்றும் 31 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி
மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல
நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இறக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மூங்கில் போல் சுற்றமும் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என நாம் அனைவருமே இந்த தம்பதிகளுக்காக நம்முடைய வாழ்த்துக்களை கரவில் எழுப்பி நாம் தெரியப்படுத்துவோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா 16 பிள்ளைகளை பெற்றுக்கணுமா? பிரசாந்த், பவித்ரா 16 பிள்ளைகளை பெற்றுக்கணுமா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. இப்ப ஒண்ணுக்கே முடியல, 16க்கு எங்க போறது என்று பல நேரங்களில் நினைக்கிற பொழுது இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்கிற பொழுது என்ன அந்த 16? உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது முதலில் கல்வி, இரண்டாவது புகழ், மூன்றாவது வலிமை, 4 வெற்றி, 5 நன்மக்கள், 6 பொன், 7 நெல், 8 நல்விதி, 9 நுகர்ச்சி, 10 அறிவு, 11 அழகு, 12 பெருமை, 13 இளமை, 14 துணிவு, 15 நோயின்மை, 16 வாழ்நாள். இந்த 16 பெற்று பெருவாழ்க வாழ்க என நாம் மனதார அவர்களை இன்றைய நாளிலே வாழ்த்துவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மணமகன் பிரசாந்த், மணமகள் பவித்ரா இன்றைக்கு குருக்களோடு இணைந்து இன்றைக்கு நீங்களும் ஒரு திரு அருள் சாதனத்தை பெற இருக்கிறீர்கள். இந்த திரு அருள் சாதனம் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது. இந்த அருள் சாதனத்தின் வழியாக நீங்கள் ஒரு புதிய ஒரு குடும்பத்தை உருவாக்க இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாளிலே இன்றைக்கு வைக்கிற மறையுரைகள் மற்றவர்களுக்கான மறையுரை அல்ல என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம், பரவாயில்லை. பிரசாந்த், பவித்ரா இன்றைக்கு வைக்கிற மறையுரை அறிவுரை உங்களுக்கான அறிவுரையாகவே இன்றைக்கு உங்களுக்கு இந்த மறையுரையை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு 3 செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். போனஃபர் தன்னுடைய வாழ்நாளில் இந்த திருமணத்தை பற்றிய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். திருமணம் என்பது, திருமண வாழ்வு என்பது கத்திரிக்கோலை போன்றது. கத்திரிக்கோள் எதற்கு பயன்படும் பிரசாந்த்? வெட்டுறதுக்கு. என்னடா இது சாமியாரு புரியாம கத்திரிக்கோளை எடுத்துட்டு வராரு. பிரசாந்த், பவித்ரா, இன்றைக்கு நீங்கள் கத்திரிக்கோளை போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் கத்திரிக்கோள் ஒன்றை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. நீங்கள் இருவருமாக இணைந்து உங்கள் வாழ்வில் வருகிற கஷ்டங்கள், உங்கள் வாழ்வில் வருகிற கவலைகள், உங்கள் வாழ்வில் வருகிற இன்னல்கள், உங்கள் வாழ்வில் வருகிற இடுக்கண்களை நீங்கள் இருவராக இணைந்து வெட்டி எறிய வேண்டும், ஒருவராக அல்ல. கத்திரிக்கோள் ஒரு முனை வெட்ட முடியாது. அந்த இருமுனைகளும் இணைந்தால்தான் எந்த ஒரு பொருளையோ அதை வெட்ட முடியும். அதுபோல உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இருவருமாக இணைந்து உங்களுடைய வாழ்வில் வருகிற துன்பங்கள், உங்களுடைய வாழ்வில் வருகிற கவலைகள், உங்களுடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்களை இருவராக இணைந்து வெட்ட முயற்சி செய்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அழகாய் மாறும். இந்த முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக பார்க்கிற பொழுது, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகை படைக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்தார். படைத்து இறுதி நாளில் பார்க்கிற பொழுது, எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாள் படைப்பிலும் நல்லதென கண்டார்.
எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். அவர் தீமைன்னு பார்க்கல. மரங்களை, செடிகள், கொடிகள், வானத்து பறவைகள், விண்மீன்கள், நிலா எல்லாவற்றையும் அவர் படைக்கிறார். படைத்த பிறகு இது நல்லா இல்லைன்னு சொல்லல. கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நல்லதென காணுங்கள். உங்களுடைய வாழ்வில் இன்பங்கள் வருகிற பொழுது நல்லதென காணுங்கள். உறவுகள் அதிகமாகிற பொழுது அது நல்லதென பாருங்கள். தீமைகள் நடக்கிற பொழுது அது நல்லவையாக பாருங்கள். நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கிறீர்களோ அந்த பார்வையில் உங்களுடைய வாழ்க்கை அழகாய் மாறும். கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டிருக்கிறார். நீங்கள் நல்லதென பாருங்கள். மூன்றாவது செய்தியாக பவுலடிகளார் 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 அழகாக நாம் வாசிக்கிறோம். அன்பு பொறுமையுள்ளது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீவினையில் மகிழ்வராது, மாறாக அது நன்மையில் மட்டும் மகிழும். இந்த அன்பு என்கின்ற வருகிற இடங்களில் நீங்களுடைய பெயர்களை பதிவு செய்து பாருங்கள். பிரசாந்த் பொறுமையுள்ளவன், பவித்ரா பொறுமையுள்ளவன், பிரசாந்த் தீமை செய்யாதவன், பவித்ரா தீமை செய்யாதவள் என்று அன்பு என்கின்ற இடங்களில் உங்களுடைய பெயர்களை நீங்கள் போட்டீர்கள் என்றால் பொறுமையுள்ளவராக இருப்பீர்கள், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அமரியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பவுலடிகளார் நிறைவு செய்கிறார். அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை, இவை 3 தலை சிறந்தது அன்பு மட்டுமே. இன்றைக்கு நீங்கள் கணவன் மனைவியாக உடைய உறவை வளர்க்க இருக்கிறீர்கள் என்றால் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். ஏனென்றால் அன்பு பொறுமையுள்ளது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது. நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் அன்பாய் இருப்பீர்கள். இந்த 3 செயல்களும் அழகாய் என்னுடைய வாழ்வில் நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒரு வாழ்நாளில் நீங்கள் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஜெபம் என்பது வாழ்வின் அங்கமாக இருக்க வேண்டும். ஒரு புதிய குடும்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். கணவன் மனைவியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை துவங்க இருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு பின்பாக இருப்பார்கள், ஆனால் நீங்கள் முன்பாக செல்ல இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கைக்கான பாடத்தை நீங்கள் கற்று அனுபவிக்க போகிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் ஒருவர் மற்றவரை நீங்கள் அதிகமாக அன்பு செய்கிற பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு தலை சிறந்த ஒரு குடும்பமாக, திரு குடும்பமாக மாற முடியும் என்பதுதான் இன்றைக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. முதல் செய்தி மறந்து விடாதீர்கள், 2வது செய்தி மறந்து விடாதீர்கள், 3வது செய்தி மறந்து விடாதீர்கள். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் வாழ முயற்சி செய்ய போகிறீர்கள். வாழ்க்கை என்பது சுலபமானதல்ல, வாழ்க்கை என்பது கடினமானதல்ல. லைஃப் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஸ்வாட். நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கடவுளை மையப்படுத்துங்கள். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்வில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இணைந்து வெட்ட முடியும். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியும், உங்களால் ஜெபிக்க முடியும். ஆகவே அதற்கான வரம் வேண்டி நாம் ஒவ்வொருவருமே இந்த திருப்பலியிலே இந்த தம்பதிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். திருமணத்தின் வாக்குறுதிகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். பிரசாந்த், பவித்ரா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திர நீங்கள் மனவாழ்வின் விதிமுறைகள் நீங்கள் மனவாழ்வின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். பவித்ரா என்னும் உங்களை
என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உங்களுக்கு உண்மையாய் இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கின்றேன். பவித்ரா என்னும் நான் பிரசாந்த் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளி. தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள். பிரசாந்த், என் அன்புக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கின்றேன். நீர்வளம் நீர்தான், எமது வெற்றிகளுக்கு பின்புலம் நீர்தான் இறைவா. எங்களது உழைப்பை ஆசிர்வதியும், விவசாயம் செழித்து வளர்ந்திட போதுமான மழையை தந்து இயற்கையை நாங்கள் நேசிக்கவும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, ஒரு வார்த்தை உதித்துவிடும் வேதனை வரும் அன்பர்கள் நண்பர்களுக்காக வேண்டுகிறோம். நீரே அவர்களுக்கு ஆறுதலும். அவருடைய பெற்றோர்களுக்காகவும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவர்களுக்காகவும் வேண்டுவோம். அவர்கள் செய்த தியாகம், இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் எடுத்த அனைத்து முயற்சிகள், அவர்கள் சிந்திய வியர்வை, அவருடைய மேலான எண்ணங்கள், அவற்றிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வின் வழியாக அவர்கள் மகிழ்ச்சி காணவும், உறவுகளின் வழியாக அவர்கள் இன்னும் நிறைவான ஆசிரையும் பிரசன்னத்தையும் கடனுடைய உடன் இருப்பையும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். இதோ ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகளுக்காக இன்று மட்டுமல்ல, மாறாக எல்லா சூழலிலும் இவர்களோடு நாம் உடன் இருக்க, இந்த உறவுகள் நிலைத்து இருக்க இறைவன் அருள் தர இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த அருட்சாதனத்தை இந்த பிள்ளைகள் நிறைவேற்ற இருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் சாட்சிகளாக திகழ்ந்திருக்கின்றோம். இணைந்தது இவர்கள் மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்துவும் இவர்களோடு இணைந்திருக்கின்றார். கிறிஸ்துவை மையமாக கொண்ட அந்த வாழ்வு மேம்பட சீர்பட, இவர்களால் ஏழை எளியவர்கள் மகிழ்ச்சி காண, இவர்கள் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கான இதோ எங்கள் மன்றாட்டுகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றை எல்லாமே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு நிறைவாக தந்திருவீராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுத்துங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மனவொற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீ ஏற்படுத்தினீ. அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இருபயன்களை சொல்லக்கரிய முறையில் விளைவிக்கின்றேன். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழிசை பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: அரவணவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வென்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பு
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாழ்ப்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மக்கள் முழங்காலிட அவர்களுக்கான சிறப்பான ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உலகனைத்தையும் உருவாக்கியாரே, உமது தூயாவியாரின் ஆற்றில் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எரிய செய்வதாக. அதனாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நிறை அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிருந்தானது நல்ல தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் நீயுமோடு நீருந்தாய், எனது நிழலாய் தொடரும் உறவாய், விலகினாலும் கருங்கள் தானே காத்திடும் கருங்கள் தான். உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைந்த பிரசாத், பவித்ரா இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள அன்பினால் ஒரு மேற்படத்திருக்க நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒரு மனப்படுத்தி உங்கள் பிள்ளைகளால் ஆசி நண்பரிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடன் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம், திருப்பலி முடிந்தது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருமண திருப்பலியை
தலைமையேற்று நடத்தி மணமக்களுக்காக ஜெபிப்பவர் நம்முடைய மாவட்டத்தின் முன்னாள் முதன்மை குருவும் தற்பொழுது திருத்தந்தையினுடைய திருத்தூதக பணியகத்தினுடைய இந்திய பணியகத்தினுடைய இயக்குநராக இருக்கின்ற நம்முடைய பேரூர் தந்தை அம்ப்ரோஸ் அடிகளார் ஆவார். தந்தை அவர்கள் சென்ற வாரத்திலே நம்முடைய திருத்தந்தையார் திருத்தந்தையினுடைய திருத்தூதக பணியகத்தினுடைய உலக அளவிய உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே தலைமையேற்று மணமக்களுக்காக ஜெபித்தது நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் பணி சிறக்க அவருக்காக ஜெபிக்கின்றோம். தந்தை அவர்களை கௌரவிக்க உத்திரமேர் பங்கு இறைமக்கள் திரு ஆபேல் அவர்களை கௌரவிக்க தந்தையை கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். மேலும் முதலாக இறைமகன் இயேசுவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணத்திற்கு பிதா சுதன் பரிசுத்த ஆவி, பிதாவாக அருள்தந்தை அம்ப்ரோஸும் சுதனாக அருட்தந்தை கென்னடி ஃபாதர் அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியாகிய பங்கு தந்தை விமல்ராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை அம்ப்ரோஸ் அடிகளாருக்கு இரு வீட்டாரின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் கொண்டு இந்த பொன்னாடியை சரிதானா நினைக்கும் நொடியெல்லாம் அருகில் இருக்கணும், அருகில் இருக்கனே இறுக்கி பிடிக்கணும், உனக்காய் மறக்கணும், எனக்குள் உருகணும். மனசு அடம் பிடிக்கிற குழந்தை, அதை எடுத்து நான் சுமந்திடு ஆசை. நீ சிரிக்க அடையதுக்கு நீ மறந்த, அதனால்
உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். புடவா மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். கேட்டா நீதானோ, நேரமெல்லாம் நீதானோ, தினம் நீ தூங்கும் வரதா என் வாழ்க்கையே விடிஞ்சுவோம். பேச்சொலி கேட்டாதான் எடுப்பேன் மூச்சையே. உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா, கொல்லாதே கண்ணின் ஓரமா. உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன். மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி
சென்று ஒன்றாக வாழலாம். தாய்மொழி போலே நீ வாழ்வாய் என்னில், உன்னிகள் பிரிந்தாலும் வீழ்வேன் மண்ணில். மின்மினி பூவே உன் காதல் கண்ணில், புதிதாய் கண்டேனே என்னை உன்னில். மதமாய் உன்னை கண்ட பின்னும் மடியாய் வந்தாய் நான் தூங்கவே. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே, நாளும் வாழலாம். நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆலயம் நீ அறி. என் பாதை நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆலயம் நீ அறி. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். யாரையும் இவ்வளோ அழகா பார்க்கல, உன்னை போல் எவ்வளோ உசுரா தாக்கல. காதுல வேற எதுவும் கேட்கல, காலிதான போற போக்குல கோணலா பாக்குறா, கோபமா பேசுறா, சேனலா மாத்துறா என் மனச. முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ, பல முறை பார்த்தா பைத்தியமாவேனே. முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ, பல முறை பார்த்தா பைத்தியமாவேன். பாவ பாரு பெண்ணே.
பூச முறை பார்த்தேன் தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவ பாவம் பாரு பெண்ணே கைய வச்சா தண்ணிக்கு ஜன்னி ஏறும் கட்டெரும்பு ஒன்ன தொட்டா பட்டாம்பூச்சியா மாறும் மஞ்ச பூச கைய வச்சா 5-6 கலராகும் நீ 8 வச்ச கட்டாந்தர மிட்டாய போல இனிக்கும் காது திருகாணியில் காதல் தலைக்கேறுதே சேல நான் செஞ்சு தாரவாடிய தமிழிசைய முறை பார்த்தேன் தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவேனே முறை பார்த்தேன் தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவ பாவம் பாரு பெண்ணே யாரையும் இவளோ அழகா பார்க்கல உன்னை போல் எவளோ உசுர தாக்கல காதுல வேற எதுவும் கேட்கல காலிதான போற போக்குல தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம் நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம் எம்மாறை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம் உயிரின் திரையில் உன் பால் பிம்பம் நம் காதல் காற்றில் பற்றும் அது வானின் காதில் எட்டும் நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் திங்கள் விழும் Yache 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 tuli mayal undache yache 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 aval mayam kondache நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே எம்மாறை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீ
கை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ நீதானே நீதானே உன்னாலே என் நாளும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहित कामं विरह रहित भावम् आनंद भोगं आजीवकालं पाशानुबन्धं कालानुकालं दैवानुकूलं काम्यार्थ सिद्धिं कामये விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும் மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும் முடியாத பார்வை நீ வீச வேண்டும் முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும் இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே ஓ, ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும் ஏழு ஜன்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே உன்னாலே என் நாளும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓடும் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோடுதே உன்னாலே என்
என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே பார்க்கும்போது நெஞ்சம் பயமறியாத நீ பேசினாலே எதுவும் புரியாது கஞ்சாடை காட்டினாலே அவள் கண்ணால் காதல் ஊட்டினாலே என் நஞ்சை வாட்டினாலே உன்னாலே என் ஹார்மோன் எல்லாம் தீர்ப்பிடிக்க உன் தேக்கத்தில் நான் பூப்பறிக்க உன்னை கொஞ்சம் முத்தம் விட்டு நான் சிரிக்க ஐயோ பெண்ணை நானும் ஆர்ப்பரிக்க உனக்கெனவே நான் காத்திருக்க என்னை நீயும் தொட்டால் போதும் விழுந்துடுவேன் வா 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 வெண்ணிலா
வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன். தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே. ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன். தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. நீ நீங்கிடும் நேரம் காட்டும் பெரும் பாரம். உன் கை தொடும் நேரம் தீ மீதிடும் வீரம். நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது, உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது. பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது, பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது. உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது, உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது. தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே